இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தாயாம் திரு அவை முதல் மறைசாட்சியரான புனித ஸ்தோவானின் நினைவு நாளை சிறப்பிக்கிறது. முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு புனித ஸ்தோவான் தூய ஆவியின் வல்லமையை நிறைவாக பெற்று அறிவு தெளிவுடன் பேசினார் என்பதை பற்றியும், அவர் எவ்வாறு கிறிஸ்துவிற்கு இறந்து சான்று பகர்ந்தார் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கடவுளின் பணியை செய்கிற மக்களுக்கு ஆண்டவரின் ஆவியானவர் அவர்களோடு இருந்து வல்லமையாக ஞானத்தோடும் அறிவோடும் பேச வைப்பார் என்பதையும், எவ்வாறு மக்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்பதை பற்றியும் தெள்ளம் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் தூய ஆவியினுடைய வல்லமையை உணரவும், தூய ஆவியின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் சாட்சிய வாழ்வு வாழவும் ஞானத்தை, அறிவை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானம் நிறைந்த சொல்வளத்தையும், அறிவு செறிந்த சொல்வளத்தையும், நம்பிக்கையும், பிணி தீர்க்கின்ற ஆற்றலையும், வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் நாங்கள் அனுபவித்து மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் மத்தியிலே ஆண்டவர் அருள் பிரசன்னம் இருந்து நம்மை வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அவருடைய உள்ளத்திலே, அவருடைய இல்லத்திலே ஆண்டவரின் அருள் பிரசன்னம் வரும்படியாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித ஸ்தோவான் கூறுகிறார், ஆண்டவரே இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதேயும்.